அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். இது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அற்புதமான தருணத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்ட போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் செவ்வாய் யோகஸ்தானத்தில் பலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவுள்ளதாக 2ஆம் இடத்தை மாற்றுகின்றன. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் 3 கிரக நிலைகள் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக இந்த தருணத்துல மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் தனஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளுமே இணைந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை மிக வலுவாக பார்க்கின்றன. எனவேதான் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக தடைபெறுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பாலும் கிடைக்க போகிறது. சனி பகவானும் 7.5 சனியை நிவர்த்தி செய்யக்கூடிய இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருப்பதால் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சனி மற்றும் சூரியன் புதன் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் பெற்றுத் தருவதற்கான யோகத்தை உருவாக்குகிறது. எனவேதான் என்னுடைய விதி என்று நினைத்து பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் தினம் தினம் சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அந்த விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திட்டவட்டமாக நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை சனி அவருடன் இணைந்திருக்கக்கூடிய புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஜென்ம ராசியை விட்டு சூரியன் விலகி இருப்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். குரு பகவான் 5இல் இருப்பது ஐயமின்றி பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான அமோகமான யோகம் இந்த வேளையில் திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க போகிறது. கடந்த சில மாதங்களாகவே செவ்வாய் வக்ரகதியிலும் அதே போன்று குருவும் வக்ரகதியிலும் வலம் வந்த சூழலில் தற்போது இரு கிரக நிலைகளும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவது மட்டுமல்லாது குரு தனது சுப பார்வையால் லாபஸ்தானத்தையும் வலு சேர்க்கிறார். 9 மற்றும் ஜென்ம ராசியையும் மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய
வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். அவருடன் இணைந்து ராகுவும் பலம் வருகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 3இல் இருப்பதோடு 9ஆம் இடத்தில் கேதுவும் பலம் வருகிறார். எனவே இந்த தருணத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவின் அமைப்பால் தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். ஏனென்றால் நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது உறுதியாக சுக்கிரன் மற்றும் ராகு என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் உச்ச பலத்துடன் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகளையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி பல்வேறு வகையான பணிகளில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி எளிதில் வருகிறது. குறிப்பாக 3ஆம் இடத்தை அதிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான யோகத்தை ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமமாக இருந்தாலும் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். திட்டமிடுதலை காட்டிலும் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சந்திரன் கனகச்சிதமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதில் உருவாக்கி கொடுப்பார். எனவே தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதோடு அனைத்து வகையான சிக்கல்களையும் விலக்கி வளர்ச்சி நோக்கி பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 3 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் மிக சிறப்பாக விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.